மத்தியிலே ஸ்ரீலங்காவிலிருந்து விக்டரி லைஃப் விக்டரி லைஃப் சர்ச் ஊழியரான பாஸ்டர் சொலமன் ராபர்ட் அவர்கள் இந்த மத்தியில் வந்திருக்கார். We have a special guest speaker and worship leader from Sri Lanka. He leads a church called Victory Life Church in Vattala, Sri Lanka. Vattala is Sister Shamini's town. Amen. Hallelujah. She comes from there. She's here. Amen. So many of you sang his song for so many years. இந்த இடத்துல இந்த சௌரன் எழுதின பாடல்களை நீங்கள் அநேக வருஷங்களாக யார் எழுதினு தெரியாமலே பாடியிருக்கீர்கள். ஆனால் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். உங்களுக்கு தெரியும், நல்ல பிடித்த பாடல் ஏசாயா 54:10 சொன்ன விதமாய், ஐசாயா சாப்டர் 54 verse 10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைந்து பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். The God who has compassion on you, he is saying that the grace will be with you. His grace will be with you. Amen. That's a covenant he is giving to you. அவர் கிருபையை எங்களுக்கு தந்திருக்கார். ஆமென். அவர் உடன்படிக்கையாக எங்களுக்கு தந்திருக்கார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கு நாங்கள் துதித்து கொஞ்ச நேரம் நன்றிகளை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Father God, we thank you for giving us the opportunity to worship you, Lord. ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே பாடி துதிக்க எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் எங்களோட வாழ்க்கையில் செய்தீங்க சுவாமி. இதுவரை ஆண்டவரே எங்களை சுமந்து வந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தினீங்க சுவாமி. இனி நடத்த போகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே எங்களோட வாழ்க்கையில் இத்தனை காரியங்களை செய்து முடித்தீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே எங்களை ஆண்டவரே நடத்தினீங்க சுவாமி. இந்த வார்த்தையினாலே எங்களை உற்சாகப்படுத்தினீங்க சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாக்கு தத்தங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஆமண்டும் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களே சுவாமி. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களே ராஜா. எங்களை கைவிடாத தேவனாக இருந்தீங்களே ஆண்டவரே. தள்ளிவிடவில்லையே சுவாமி, எங்களை தள்ளிவிடவில்லையே ராஜா. ஆண்டவரே, எங்கள் மேலே உருக்கமாக இருந்தீங்களே சுவாமி. எங்கள் மேலே உருகிற தேவனாக இருந்தீங்களே சுவாமி. You showed us the compassion. Oh, we thank you Jesus. Hallelujah. ஓ நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், பெரியவர். கொஞ்சம் வாயில திறந்து சொல்லுங்க, நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்க்கையில பெரியவரா இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சிறியவரா எங்களை நினைத்து பார்த்தீங்களே ராஜா. சிறியவனா எங்களை நினைத்து பார்த்தீங்களே ராஜா. நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடவே இல்லை சுவாமி. எங்களை கைவிடவே இல்லை ராஜா. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் சுவாமி கர்த்தாவே. The God who called us, you are so faithful Father. You are so faithful. Hallelujah. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமது உருக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி சுவாமி. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர்,
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். நீங்க பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். ஓ எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், ஓ ஹல்லேலூயா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் ஹல்லேலூயா, ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். ஓ என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நீங்க பாடுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும், ஹல்லேலூயா, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Big hope in our life.
ஏனென்றால் நாம் நம்பி இருக்கிறது இந்த உலகத்தின் காரியங்களை அல்ல, உலகத்திலே இருக்கிற நபர்களையும் அல்ல. We don't trust in the worldly things and we don't trust in the worldly people. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற சர்வ வல்லவரை நம்பி இருக்கிறோம். We are trusting the Lord who said that I will never leave you nor forsake you. நாம் சொல்லுகிறோம் இல்லை, அவர் சொல்லி இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Whether we say or not, he is saying that I will never leave you. வேதம் சொல்லுகிறது அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God Bible says that he is faithful. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த காலவெளியில நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்களை அழைத்தவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். I don't know how you are, but I know the God who called you is faithful. உங்களை அழைத்தவர் உங்கள் காரியத்திலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். The God who called you, who understand your problems and needs. Hallelujah. போதுமானவருக்கும் அவர் மிகவும் அதிகமானவராய் இருக்கிறார். He is more than sufficient for us. Hallelujah. உங்க தேவைகளை பார்க்க அவர் பெரியவராய் இருக்கிறார். He is greater than the needs you have in your life. அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. That same God is saying I will never leave you nor forsake you. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்கிறான் உமக்கு மறைந்து நான் எங்கே போக முடியும், சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். So the psalmist is saying where can I run away from you? நான் பாதாளத்திலே படுக்க போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது. Even if I put my bed in the deep pit, there your hand is in that place. அதனால நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தாவே நீர் எங்க இருக்கிறீன்னு அவர் சொல்றார், நான் இங்க தான் உன்னோட தான் இருக்கிறேன்னு. So many times we can ask question where are you God, but he is saying I am with you. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க இவர் நல்லவர்? So how many of you say that he is good? Hallelujah. வேதம் சொல்லுது நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். Bible says that even though when we were sinners, he was chosen us. He has chosen us. Amen. Hallelujah. வேதத்திலே பார்க்கிறோம் அன்னாள் என்கிற ஒரு கேரக்டரை பார்க்கிறோம். You know the story of Hannah. எத்தனை பேருக்கு அன்னாளை தெரியும்? How many of you know about Hannah? அன்னாள் பாருங்க, வேதத்தில் அன்னாளை பார்க்கிறோம், அவள் குழந்தை இல்லாதவளாய் இருந்தாள். She didn't have any children. எல்கானா என்கிற ஒரு மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். So Elkanah had 2 wives. அதிலே அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. But Bible says that Hannah didn't have any children. So அவளுடைய மற்ற மனைவி அன்னாளை எப்பொழுதும் துக்கப்படுத்துகிறவளாய் இருந்தாள். The other wife always afflicting her. ஏன்னா அவளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. The other lady had children, but Hannah didn't have any children. So அவள் மிகவும் அந்த விசனப்பட்டால், துக்க நிறைந்தவளாய் காணப்பட்டாள். She is so depressed because she didn't have any children. ஆனா வேதத்திலே பார்க்கிறோம் இந்த அன்னாள் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய கவலைகளை ஊற்றினாள். But one day this Hannah came to the temple and he poured out all her grief. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்தை உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பாரத்தை நாம் ஊற்றி விடலாம். So whenever we come to the presence of God, we can pour out whatever we have in our life. ஆராதனை என்பதே கர்த்தர் யாராய் இருக்கிறார் என்பதை பார்ப்பதுதான். Hallelujah. The worship means to see who God is. சிலவேளை பாட்டு பாடாட்ட கூட கர்த்தர் யாராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தாலே அது ஆராதனை தான். Hallelujah. The worship means it's not singing song alone, but when you come to the presence of God, he will reveal himself. அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். She poured out her whole heart in the presence of God. பின்பு பார்க்கிறோம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. After that she was not in sorrow. கர்த்தருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றினா அவர் மேலே நம்பிக்கையா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. When we pour out in the presence of God, we need to have the hope that he will do something. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த பாடலை நானும் எழுதினேன். In that situation I wrote this song. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா.
அவருடைய சமூகத்திலே நம்ம வந்துட்டோம்னாலே ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய தோளிலே சாய்ந்திருப்பது போல உணர நாம் வேண்டும். ஆமென். When you come to the presence of God, you can feel the comfort as a child putting his head on the shoulder of the father. ஹalleluya. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய். Amen. The God who accomplished everything for us. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Psalmist is saying that God will accomplish everything for me. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் சகலத்தையும் செய்து முடித்தார் என்று. Hallelujah. Paul is saying that he has completed everything. இன்றைக்கு உங்களுக்கான யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். For all your things God has accomplished. உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்தித்திருக்கிறார். He has met all your needs. ஹalleluya. என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், ஓ என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், ஓ என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், ஓ என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அப்பா தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஓ
Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Amen. ஆமென். அவர் ஒருவராய் நம்முடைய 1000 கேள்விகளுக்கு பதில் செய்கிறார். He's only one God. He can answer for all the 1000 questions we உங்க have. வாழ்க்கையில கேள்வி 1000 இருக்கலாம். You can have thousands of questions. ஆனா கர்த்தருடைய நாமம் ஒரே ஒரு பதிலா உங்களுக்கு இருக்கிறது. Hallelujah. Only one solution for that is God's name. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். He sees everything. என் பாட்டுல நிறைய யாவை ஈரேன்னு வந்து கொண்டே இருக்கும். Hallelujah. The Jehovah Jireh is a word always comes to you. என்ன நிறைய பாட்டுல நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் உங்களுக்கு வேற வார்த்தையில எல்லா இடத்துலயும் ஏகோவா ஈரே யூஸ் பண்றீங்கன்னு. The people ask me, why do you use that particular word Jehovah Jireh in all the songs? என் வாழ்க்கையில எங்க திரும்பினாலும் நான் அவரை அப்படி பார்க்கிறேன். Hallelujah. I have seen that happening in my life. கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். Hallelujah. I trust only my God. அற்புதமா நடத்திட்டு இருக்கிறேன். Hallelujah. He is leading me in marvelous ways. இன்னைக்கு இந்த தேசத்துல உங்களோடு வந்து நான் நிற்கிறேன் என்றால் அவர் தான் காரணம். Hallelujah. Because of His grace, I am in this place. ஹalleluya. எனக்கு விசா கிடைச்சதே அவர் தான் காரணம். But to receive the visa, it's only Him. நான் இங்க விசா எடுக்க நிறைய ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்றாங்க. Hallelujah. There's so many procedures to come to this country. நான் அப்ளை பண்ணக்குள்ள இங்க இந்தியாவுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுவேனோ அப்படி தான் அப்ளை பண்ணேன். I mean, I went to the embassy and I applied like I'm applying for a visa for India. ஆமா. ஒருத்தங்க கேட்டாங்க, எவ்வளோ நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ மணி காட்டுனீங்கன்னு கேட்டாங்க. Somebody asked me, how much did you show in your bank statement? நான் அனுப்பின ஸ்டேட்மெண்ட் அப்படியே அவங்களுக்கு அனுப்பினேன். So I showed my statement to another person. அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. He cut the phone. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விசாவை அனுப்புங்கன்னாங்க. Hallelujah. Then they said, send me the visa. விசாவை அனுப்புனதுக்கு அப்புறம் உண்மையா இது உண்மையான விசாவான்னு கேட்டாங்க. Then he asked me, is it a genuine visa? ஏன்னா உங்க ஊருக்கு இங்க வர்றதா இருந்தா பல அமௌண்ட் காட்டணும்ன்றாங்க. என் அக்கவுண்ட்ல பெருசா காசு இருக்குல்ல. நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு டிக்கெட் வாங்குற காசு கூட என் அக்கவுண்ட்ல இருக்குல்ல. Hallelujah. I didn't have enough money even to buy a ticket to go to India. ஆனா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். But my God saw me. என்னை கொண்டு ஒரு காரியம் செய்யணுமா இருந்தா அவர் தான் அதை பார்த்துக்கிறாரு. Hallelujah. If I want to do something for God, He will look after me. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது கிடையாது, அதனால தான் பாடிக்கிட்டே இருப்பேன். I mean, I don't get stressed up. That's the reason I'm singing. ஏன்னா அவரை நம்பி வாழ்றதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது, பயம் கிடையாது. Hallelujah. Because I'm trusting Him, I will not have any fear. நான் எங்கேயாவது போகணுமா இருந்தால் நான் சொல்லுவேன், கர்த்தாவே உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னை கொண்டு போவோம், அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் போக சொன்னால் போகிறது மாத்திரம் என் வேலை. Hallelujah. God, if I want to go there, if I need to be there, you take me. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுகிறவர். Amen. ஆமென். எத்தனை பேர் நமக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவார். He will see all the things. உங்க பிள்ளைங்க விஷயத்தை அற்புதமா பார்த்துக்கொள்வார். I mean, your children's life, He will look after. உங்க விசா பிரச்சனை இருந்தா அதையும் அற்புதமா பார்ப்பார். Hallelujah. The visa problem, He will look into it. உங்களுக்காக சட்டங்களை மாத்துவார். Hallelujah. He can change the laws because of you. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளது. Because He is the Almighty God. அவர் எதையும் ஒரு சட்டத்திற்குட்பட்டு செய்கிறவர் அல்ல. He cannot be bound by the laws of the world. வேதம் சொல்கிற தம்முடைய குமாரனை பாராமல் அவரை உங்களுக்காக தந்திருக்கிறார். He has given His own Son. மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்யாதிருப்பது எப்படி, மாற்றாதிருப்பது எப்படி, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணாமல் இருப்பது எப்படி? Amen. How can He not give any other things in your life? ஹalleluya. என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே என்ற தேவன்
தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாவும் யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஓ யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் ஓ யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாவும் யெகோவா ராஃபா என்னாலும் சுகம் தருவீரே. ஓ ஹalleluya. Praise the Lord. Hallelujah. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். ஏன்னா ஆராய்ந்து முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறார். Hallelujah. Yes, has done so many good things in our life. என்னை கொன்றா கர்த்தாவே, என் மூலமாய் கர்த்தாவே. சில நேரத்தில் சில நம்ம வாழ்க்கையில திரும்பி பார்த்தோம்னா கர்த்தருடைய அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். When you look back in your life, what God has done in your life is it's a marvelous things. தாவீது கோலியாத்தை பார்க்க வரும் பொழுது அவன் கோலியாத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு செய்த மாபெரிய காரியங்களை எண்ணி பார்க்கிறான். Hallelujah. David was thinking well before he met David and the Goliath, he remembered all the good things God has done in his life. சவுல் சொல்றான், அப்பா அவன் யுத்த வீரன், அவன் பெரிய ஆள், அவனோட எல்லாம் உன்னால மோத முடியாதுன்றான். Saul is saying that you cannot beat this man. He's a great warrior. சில நேரத்தில் உங்க முன்னால இருக்கிற பிரச்சனையை பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்கும். இதை எப்படி நான் கடப்பேன், இதை எப்படி நான் என்னால. So many times when you see the problem in front of you, you will be thinking, how can I overcome this? இதை எப்படி என்னால மேற்கொள்ள முடியும்? How can I overcome this problem? சில நேரத்தில் நம்மள சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் இது உங்க விரலுக்கு மிஞ்சின வீக்கம், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. Sometimes people will say this is more than what you can do. நிறைய நேரத்தில் நம்மளை அதைரியப்படுத்துறதுக்கு சுத்தி ஆட்கள் இருப்பாங்க. There are people who can discourage you. தாவீதை அதைரியப்படுத்த நிறைய பேர் இருந்தாங்க. There are so many people were around David to discourage him. ஆனா தாவீதுக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு முறை நான் சிங்கத்தையும் கரடியையும் பார்த்துட்டு வந்தவன். Hallelujah. Once upon a time I met this lion and bear. ஏற்கனவே பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். I have seen great giants in my life. அவைகளுடைய கைகளுக்கு கர்த்தரனை தப்புவித்திருக்கிறார். ஏற்கனவே நான் அவருடைய கரத்தின் வல்லமையை பார்த்திருக்கிறேன். Hallelujah. I have seen all the giants in my life because God's hand was with me. இவன் ஏமாத்துறான். Who is he? ஆகவே தான் கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். You are coming with all the weapons in this world, but I am coming in the name of the Lord. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பலத்தை பார்க்கிலும் எல்லா அதிகாரத்தை பார்க்கிலும் ஒரு வல்லமையுள்ள நாமத்தை கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. ஹalleluya. அதனால எப்பயும் முன்னால இருக்கிற பிரச்சனையை பார்க்க முன்ன ஏற்கனவே நீங்க தாண்டி வந்தீங்க பாருங்க, பெரிய வெற்றிகள், அதை பார்க்க ஆரம்பிங்க. Hallelujah. Always remember to see backwards and see what God has done in your life rather than watching what is in front of you. சில நேரத்தில் சில பேர் கரடி புலியை சிங்கத்தை எல்லாத்தையும் மேற்கொண்டு வருவாங்க, நாயை பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க. Hallelujah. So many people have overcome lion and bear and all those animals, but they are scared of dogs. என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஏதாவது முன்னால பிரச்சனை வரக்குள்ள பின்னால ஏற்கனவே அவர் கொடுத்த ஜெயத்தை நான் பார்ப்பேன். Hallelujah. All the time I look
back and see what God has done in my life. அப்பொழுது பயம் வராது, எனக்கு பாட்டு வரும். Hallelujah. At that time I will not have fear, rather I will have songs in my mouth. ஹalleluya. நான் சொல்றேன், நான் மாத்திரம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பாட்டு எழுதக்கூடியவங்க. Yeah, you all can write songs in your life. நீங்க ஒவ்வொரு நாளையும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கையே ஒரு பாட்டா மாறிடும். Hallelujah. If you look back in your life, then you will start writing your song and your life will become song. அன்னாளுக்கு முதலாம் அதிகாரம் புலம்பல், அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா புகழ் பாடல் பாட ஆரம்பிச்சு. Hallelujah. First chapter of Samuel, she is lamenting. Anna is lamenting, but in the next chapter she is praising God. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிலவேளை புலம்பல் இருக்கலாம். எப்படி கத்தாவேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். Hallelujah. In your life today you are saying, how can I overcome this? ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தரை நம்பி பாருங்க, உங்க இருதயத்தை ஊற்றி பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்படி ஆகும்னு இன்னைக்கு யோசிக்கிறீங்க, இது எப்படி நடந்ததுன்னு பிறகு யோசிப்பீங்க. Hallelujah. Today you pour out from your heart and you will see how God is going to do a miracle in your life. என்னோட சொல்றீங்களா? ஸ்தோத்தரிப்பேன் நான் என் கர்த்தர் செய்த நன்மையாவன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய், ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க என்னோட, ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய், ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை வைத்து சொல்லுமா, ஓ எண்ணில்லா நன்மைகள் ராமாலா துரபாஷா என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீங்க பாடுறீங்களா? கரங்களை வைத்து ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்று முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்று முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். பாடுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மை
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய். என்னை என்றும் கைவிடாத, ஓ என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானோ சிறுமையின் மெலிமைமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். Hallelujah. Psalmist is saying, I am lowly, but my God is remembering me. நினைத்தார் அல்ல, நினைவாயிருக்கிறார். He is always remembering me. சில நேரத்துல மனுஷர் நம்மளை நினைப்பாங்க, ஆனா மறந்துடுவாங்க. Sometimes men will remember us, but they will forget. நானே சில பேருக்கு சொல்லுவேன், பிரதர் நான் போயிட்டு கால் பண்றேன், மறந்துடுவேன். I will tell few people that I will go and will call you back, but I will forget. இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது நிறைய ஊழியக்காரர்களோட தொடர்பு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஸ்ரீலங்கா போனா மறந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. When I go to India, people will say, Pastor, don't forget when you go to Sri Lanka, but I always forget them. ஆமா, நான் சொல்லி பாஸ்டர் போயிட்டு நான் கால் பண்ணுவேன்னு சொல்லுவேன். I will tell them, I will call you back, Pastor. சில நேரத்துல ஞாபகம் வரும், அவங்களுக்கு நம்ம கால் பண்ண நினைப்பேன், நான் மறந்துடுவேன். Yes, we will remember sometimes. ஆனா இவர் இடையில நினைக்கிறவர்ல, நினைவாகவே இருக்கிறவர். But our God not intermittently remembering us, He is always remembering us. ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு பொழுது மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். Oh Israel, you are not even forgotten. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில காரியங்கள் நடக்காத பொழுது நம்ம நினைச்சிடும் கர்த்தர் இப்ப மறந்துட்டாரு போல. So many times we think when things are going wrong, our God has forgotten us. துதி என்பது, ஆராதனை என்பது எங்களுடைய உணர்ச்சியை பாடுவதல்ல, கர்த்தர் யாரா இருக்கிறார் என்பதை பாடுவதுதான். The worship is not your emotions, but the worship is worshiping the Lord. உணர்ச்சிகளை பாடும் பொழுது நமக்குள்ள அவிசுவாசம் பில்ட் ஆகும். Hallelujah. When you have the emotions, then the unfaithfulness will come in your life. என்ன கைவிடாதீங்க, விட்டு விலகாதீங்க, உடைஞ்ச பாத்திரம், தவந்த பாத்திரம் இதெல்லாம் பாடக்கூடாது. Hallelujah. ஏன்னா கர்த்தர் நம்மை மறக்கிறவர் அல்ல. Our God will never forget us. சில பேர் வந்து கர்த்தருக்கு அப்பப்ப தட்டி ஞாபகப்படுத்துவாங்க, என்ன மறந்துடாதீங்க நான் இருக்கேங்கிற மாதிரி. So many times people try to poke him and say, look, God, don't forget me. அதாவது சில நேரத்தில் நம்முடைய உணர்வுகள், சங்கீதக்காரனுக்கு அடிக்கடி நிறைய உணர்வுகள் வரும்பொழுது அவன் பாடுவான். That's the reason psalmist is always worshiping the Lord through his என்ன மறந்தீரோ, with his emotions he is writing, God, have you forgotten me? உம்முடைய உடன்படிக்கை நினையாமல் போனீரோ, have you forgotten the covenant you made with me? சங்கீதக்காரன் சில உணர்வுகளுக்குள்ளாக போகும் பொழுது அப்படி பாடுவாரு. So many times the psalmist is writing with his emotions, ஆனா நிறைய இடத்துல ஆனாலும் கர்த்தாவே ஆரம்பிப்பாரு. but then he says, but God.
ஹalleluya. சிலவேளை உங்க உணர்வுகள் சொல்லலாம், ஆனா நீங்க சொன்ன ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை மறப்பதில்லை. Even if you sing songs with your emotions, but God, that's the word you should have. சில நேர உணர்வுகள் இருக்கலாம், கைவிடப்பட்டது போல இருக்கலாம், எல்லாம் மறக்கப்பட்டது போல இருக்கலாம், ஒண்ணுமே நடக்காதது போல இருக்கலாம். அப்ப சொல்லணும், கர்த்தாவே நீர் என்னை மறப்பதில்லை. So many times we may feel that God has left me, he has forgotten me. But that's the time you need to say, but God, you will always remember me. அவர் சொல்லுவார், இஸ்ரவேல் நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? Oh Israel, how can I forget you? How can I let you down? நீ என்னுடையவன் அல்லவா? You are mine. நான் உன்னை பெயர் சொல்லி I அழைத்திருக்கிறேன். have called you by your name. நீ என்னுடையவன். You are mine. ஹalleluya. You are mine. ஹalleluya. ஆகவேதான் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. That's the reason it is written there, the God who called the protects Israel, he never sleeps nor slumber. பாருங்க, சில நேரத்துல வீட்ல சில அப்பா அம்மா ராத்திரி எழும்பி நடந்துகிட்டே இருப்பாங்க. You see, some fathers will be walking up and down in the middle of the night. ஏன்னு கேட்டா எதையோ தலையில நினைச்சிட்டு இருக்காங்க. He is remembering something. நீங்க ஏதாவது யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி தூக்கம் வராது. So when you think something, you will not sleep in peace. அவருக்கு ஏன் தூக்கம் வரதில்லைன்னு கேட்டா உங்க நினைவா இருக்கிறாரு. The God is not sleeping because he is remembering you. உங்களை காப்பதற்கு அவர் மிகவும் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. To protect you, he is so faithful. உங்க விஷயத்துல கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். He is always concerned about you. என்னோட சென்ஸ் சொல்லுங்களா, என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர் தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர் தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. கரகரத்தடி ஓ என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர் தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர் தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஸ்தோத்திரிப்பேனா, ஸ்தோத்திரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஸ்தோத்திரிப்பேனா, ஸ்தோத்திரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஓ முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர். பாடுறீங்களா? இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். ஓ யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை
நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். நடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தி இனியும் நடத்துவே யெகோவாயிரே கொள்வே. இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீர். ரபாலா துரோபோ சந்தை யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே கரங்களை வச்சு யெகோவாயிரே, ஓ என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். அல்லேலூயா. அவர் வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததா இருந்தது, சாராளுடைய கற்பமும் செத்ததா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்று விசுவாசித்தான். ஹalleluya. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்று விசுவாசித்து நாம் எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். அவருடைய சூழ்நிலை மரித்திருந்தது, சரீரம் மரித்திருந்தது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தது. ஆனால் அவர் நம்பினவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹalleluya. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூ கரங்களை வச்சு சொல்லுமா, ஓ சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வை கமமாமா. ஹalleluya. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. நீங்க மாத்திரம் பாடுங்க, சர்வ வல்லவர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. என் வாழ்வில் என்றும் போதுமானவரே.
sufficient for என் me. வாழ்வில் என்றும் போதுமானவரே. Hallelujah. Thank you, Jesus. நின்றவனமாக வேதத்திலிருந்து ஒரு பதியை வாசிப்போம். Let's all read from Isaiah 54, verses 10 to 17. ஏசாயா 54, 10 17 வரை வாசிப்போமாக. ஏசாயா 54, 10 17 வரை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தீர்ப்பு எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். Hallelujah. Your children will be taught by God. Amen. The great shall be the peace of thy children. Amen. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.